வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 21ஆம் நாள் இயேசுவின் திரு இருதய வணக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இவ்வணக்கம் உங்கள் குடும்பத்தில் ஒளியாக, உங்கள் உள்ளத்தில் அமைதியாக, உங்கள் வாழ்க்கையின் மாற்றமாக உதவுவதற்காகவே துவங்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும், உங்கள் மனக்குழப்பங்களையும், உங்கள் சிதைந்த மனதையும் அவர் உள்வாங்க விரும்புகின்றார். அவர் உங்கள் வீட்டிற்குள் வர விரும்புகின்றார். அவர் உங்கள் இதயத்தில் வசிக்க விரும்புகின்றார். அவர் உங்கள் கண்ணீரை நம்பிக்கையாய் மாற்ற விரும்புகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த 21ஆம் நாள் ஒரு புதிய நம்பிக்கையின் தொடக்கமாக இருக்கட்டும். நாம் பேசுகிறதெல்லாம் ஜெபமாகட்டும். நம் கண்ணீரெல்லாம் சாட்சியாகட்டும். ஜெபம் என்பது ஒரு வழிகாட்டும் ஒளி. இது கடவுளின் கரங்களில் நம்மை ஒப்படைக்கும் நேரம். பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஜெபத்தில் சக்தி இருக்கின்றது. பதில் தாமதிக்கலாம், ஆனால் இயேசுவில் நம்பிக்கை இருக்கின்றது. வழி தெரியாமல் இருக்கும், ஆனால் ஜெபம் வழி காட்டும் ஒளி. ஏனெனில் திருவிவிலியம் கூறுகிறது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது விதைக்கும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நாள் பெரும் அறுவடையாக, ஆனந்தமும் ஆசீர்வாதமும் நிறைந்த பயனாக உங்களுக்கு திரும்பி வரும். இந்த வணக்கத்தில் நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரின் திரு இருதயத்தில் பதியப்படுகின்றது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஜெபம் தவிர வேறு வழி இல்லை. இன்றைய இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக ஜெபத்துக்காக ஒதுக்குங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் மட்டுமல்ல, நாங்களும் உங்களுடன் சேர்ந்து ஜெபிக்கின்றோம். வாருங்கள், உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் குழந்தைகளுக்காக, உங்கள் வேலை வாய்ப்பு, திருமணம், உடல் நலம், பொருளாதாரம், எதிர்காலம் அனைத்திற்காகவும் ஜெபிக்க தொடங்குங்கள். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய வணக்கத்தில் நாம் தியானிக்க போகும் சிந்தனை, இயேசுவின் திரு இருதயம் தேவ சித்தத்திற்கு அமைதலை கற்பிக்கின்றது. நம் வாழ்க்கையின் கடினமான நேரங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஓர் உயர் ஆசீர்வாதமாகவும் அமைந்துள்ளது. இயேசுவின் திரு இருதயம் அன்பின் சின்னம். தந்தையின் திருவுளத்தை மதிக்கும் ஆழமான உள்ளத்தின் பிரதிபலிப்பு ஆகும். இயேசு தம் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்தே தந்தையின் சித்தத்திற்கே வாழ்ந்தார். அவர் நாசரேத்தில் வளர்ந்தபோது அவர் ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவாறு வாழ்ந்தார். அவர் எந்த நிலையிலும் தம்மை மேலெழுப்ப முயற்சிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் தன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறைவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து அவர் சொல்லும் வழியிலேயே நடந்தார். அதன்பின் தந்தையின் அழைப்பின்படி இயேசு தம் பணி வாழ்க்கையை தொடங்கினார். அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும், அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் தந்தையின் திருவுளத்தின் அடிப்படையிலேயே இருந்தது. இயேசு சொல்கிறார், யோவான் 12ஆம் அதிகாரம் 49 முதல் 50 வரை உள்ள இறை வார்த்தைகளில், நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றை எல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அவர் சொல்வதெல்லாம் தன்னுடைய சிந்தனையில் இருந்து அல்ல,
தந்தையின் திருவுளத்திற்கே முழுமையாக உடன்பட்டிருந்தார். இயேசுவுக்கு சொந்தமாக சொல்ல ஏராளமான விஷயங்கள் இருந்திருக்கலாம். அவர் தந்தையின் கட்டளையின்படி மட்டுமே பேசினார். அவர் அறிந்தார், தந்தையின் கட்டளை நிலை வாழ்வை தருகிறது. அதாவது நாம் சொந்தமாக விரும்புவதை செய்வதை விட இறைவனுடைய சொல் வழிகாட்டுதலை நமக்கு வாழ்நாள் ஆசீர்வாதமாகும். இந்த இறைவார்த்தை நம்மையும் அழைக்கின்றது. நாம் பேசும் வார்த்தைகள் நம்முடைய விருப்பங்களை பிரதிபலிக்க வேண்டியவை அல்ல. அவை இறைவனுடைய திரு சித்தத்தோடு ஒத்துப்போக வேண்டும். நம் செயல்கள் நம் ஆசையை நிறைவேற்றும் முயற்சி அல்ல. அவை இயேசுவை போல தந்தையின் விருப்பத்திற்கு கீழ்ப்பட்ட சமர்ப்பணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத வாழ்க்கையில் நம் விருப்பங்களை விட இறைவன் விரும்புவதை ஏற்கும் நெஞ்சத்தில்தான் உண்மையான அமைதி, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் இருக்கின்றது. இயேசுவின் சமர்ப்பண வாழ்க்கை என்பது அவர் செய்த திரு செயல்களிலும் அவர் நிகழ்த்திய பரிசுத்த அற்புதங்களிலும் மட்டுமல்ல, அவர் உள்ளத்தின் ஆழத்தில் நடந்த உள் போராட்டங்களில் மிக தெளிவாக காணப்பட்டது. அந்த உணர்வு மிகவும் வெளிப்பட்டது. கெத்செமனி தோட்டத்தில் அவர் தனக்குள்ளேயே ஓர் ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கிய போது அந்த தருணத்தில் இயேசுவுக்கு பயம் இருந்தது. அவர் எதிர்கொள்ள இருந்த துன்பங்களை நினைத்த போது அவர் மன துயரத்தில் அழுதார். அவர் தமது உயிருக்கு நேரும் கஷ்டங்களை உணர்ந்த போது அவர் தம்முடைய உள்ளத்தை முழுமையாக திறந்தார். அந்த வேளையில் அவர் தந்தையிடம் எழுப்பிய ஒரு ஜெபம் இன்றும் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. என் விருப்பப்படி அல்ல, உம் திருவுளப்படி நிகழட்டும். இந்த ஒரு வாக்கியம் மட்டுமே தேவ சித்தத்திற்கு அமைதலின் உச்ச நிலையை நமக்கு காண்பிக்கிறது. இயேசு துன்பத்தை எதிர்நோக்கிய போதிலும் அதில் எதிர்ப்பு இல்லாமல் தந்தையின் சித்தத்திற்கு சமர்ப்பணமானார். அவர் வாழ்வில் எதையும் தன் விருப்பப்படி செய்யவில்லை. அவர் எதிர்பார்த்தது சுதந்திரம் அல்ல, அவர் விரும்பியது தந்தையின் திரு சித்தம் மட்டுமே. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நம்மால் எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் கைவிடப்படுகின்றன. நாம் நம்பிக்கையுடன் திட்டமிட்ட பல காரியங்கள் சிதைந்து விடுகின்றன. நம் ஆசைகள் நிறைவேறாமல் போகின்றன. இயேசு நமக்கு காட்டிய வழி இதுதான். தேவ சித்தம் எப்போதும் எளிதானது அல்ல. ஆனால் தேவ சித்தத்தை ஏற்கும் மனம் கொண்டவர்களுக்கு அதில்தான் உண்மையான அமைதியும் வாழ்க்கையின் அர்த்தமும் கிடைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பல சமயங்களில் நாமும் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய கட்டத்தில் நிற்கின்றோம். எது சரி, எது நமக்கு நல்லது என்று எண்ணிக்கொண்டே குழப்பமடைகின்றோம். ஒரு புறம் நம் விருப்பங்கள், ஆசைகள், மறுபுறம் கடவுள் அழைக்கும் ஒரு அமைதியான திசை. அந்த நேரத்தில் நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது? இத்தகைய சந்தர்ப்பங்களில் இயேசு தம் வாழ்க்கையில் எடுத்த ஒரே தீர்மானம் நமக்கு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அவர் யோவான் 6:38 இறை வார்த்தையில் கூறுகின்றார், என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு தம் வாழ்நாள் முழுவதும் தந்தையின் திரு சித்தத்திற்கே நடந்து காட்டினார். அவரிடம் எல்லா சக்தியும் இருந்தது. ஆனாலும் அவர் தனது சொந்த விருப்பத்தை தள்ளி போட்டார். ஏனெனில் அவர் விரும்பியது தந்தையின் சித்தம் மட்டுமே. நாமும் நம் வாழ்வில் பல முடிவுகளை எடுப்போம். வெளிச்சமில்லாத பாதை, பதிலளிக்காத ஜெபங்கள், எதிர்ப்புகள் நிறைந்த சூழ்நிலைகள், எல்லாவற்றிலும் நாம் கடவுளின் சித்தத்தை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற கடவுளிடம் வேண்டுவதை விட அவர் விரும்பும் திட்டங்களை ஏற்கும் சமர்ப்பண மனதை வளர்த்து கொள்வது தேவ சித்தத்திற்குள் நடப்பதற்கான உண்மையான அறிகுறி. அப்படி இருக்கும் போதுதான் நம்முள் அமைதி பிறக்கும். நம் பயங்கள் மெதுவாக ஓய்ந்து போகும்.
நம் உள்ளம் இறைவனின் கரங்களில் திடமடைந்ததாக மாறும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய சிந்தனை நம்மை இயேசுவை போலவே இந்த வார்த்தையை வாழ சொல்கிறது. என் விருப்பம் அல்ல, உம் திருவுளமே. அதை வாழ நம்முள் மன உறுதி வேண்டும், நம்பிக்கை வேண்டும். மிக முக்கியமாக இயேசுவின் திரு இருதயத்தை போல சமர்ப்பணமுள்ள உள்ளம் வேண்டும். ஜெபம். இயேசுவே, இன்றைய புனித நாளில் நாங்கள் உமது திரு சித்தத்தை தியானிக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தில் ஒளிந்திருக்கும் அந்த சமர்ப்பணத்தின் மகத்துவம் எங்களை உருக்கும். அவர் சொன்னது எளிய வார்த்தையாக இருந்தாலும் அவை உலகத்தை மாற்றும் உண்மையை தாங்கியவை. என் விருப்பம் அல்ல, உம் திருவுளமே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் முழுமையாக வாழ விரும்புகின்றோம். ஆனால் பல நேரங்களில் எங்கள் உள்ளம் தயங்குகிறது. நாங்கள் விரும்பும் பாதைகளையே சரியானவை என்று நினைத்து உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறோம். எங்களுடைய ஆசைகளை உம்மிடம் ஒப்பு கொடுக்க எங்கள் மனம் பல முறை தயங்குகின்றது. அந்த தயக்கத்தை இன்றைய இந்த நேரத்தில் அந்த தயக்கத்தை தாண்டி இயேசுவை போல உம்மிடம் முழுமையாக சமர்ப்பிக்க கூடிய மன தைரியத்தை எங்களுக்கு தாரும். உமது திரு சித்தம் எப்போதும் எளிதானது அல்ல. ஆனால் அதில்தான் உண்மையான அமைதி, நிலையான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன என்பதை எங்கள் உள்ளங்கள் உணரட்டும். இயேசுவை போல மன உறுதியோடும் முழு நம்பிக்கையோடும் தந்தையின் விருப்பத்தை வாழ தயார் மனதுடன் நாங்களும் பயணிக்க உதவும். என் விருப்பம் அல்ல, ஆண்டவரே, உமது திருவுள்ளம் நடக்கட்டும். மெய்யான இரக்கம் நிறைந்த இயேசுவே, உமது திரு இருதயத்தின் கீழ் வரும் அனைவரும் இன்று உமது அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை எதிர்கொள்வோர் இன்று உம்மை நாடுகின்றார்கள். ஆண்டவரே, உமது கரங்களால் அவர்களை தொடுங்கள். அவர்களது கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் அவர்களது உள்ளங்களில் நம்பிக்கையை விதைக்க உம்முடைய திரு இருதயத்தின் ஒளியை அனுப்புங்கள். தம்மை தனிமையில் அழுத்திக் கொண்டு ஒருவராலும் உண்மையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்கிற மன வலியோடு உம்மையே ஒரு இறுதி நம்பிக்கையாக கொண்டுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உலகம் அவர்களை விலக்கினாலும் நீர் அவர்களின் அருகில் ஒரு தாயாய், ஒரு தந்தையாய் அவர்கள் சுமைகளை உமது திரு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அருளோடும் அன்போடும் இறங்கி கரங்களை நீட்ட வேண்டுகிறோம். அவர்கள் உள்ளத்தை ஆறுதல் சொல்கின்ற அமைதியால் நிரப்புங்கள். அவர்களின் மறைந்து போன நம்பிக்கைக்கு புத்துயிர் கொடுங்கள். அவர்கள் ஒருபோதும் தனிமையில் இல்லை. அவர்களுக்காக உயிரை கொடுத்த ஒரு கருணை உள்ள இறைவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணரட்டும். கருணை மிக்க ஆண்டவரே, உமது திரு இருதயத்தின் பாசம் பெருகி உறைந்து இருக்கின்றது. அந்த பாசத்தின் ஒரு துளியாவது எங்கள் குடும்பங்களில் பொழிய உம்மிடம் மன்றாடுகின்றோம். குடும்பங்கள் இன்று ஒற்றுமையை தேடுகின்றன. ஆனாலும் பல சமயம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் அழுத்தம் நிறைந்த நாட்கள் வளர்ந்து கொண்டே போகின்றன. எங்கள் மனங்களில் பொறுமையை ஊற்றுங்கள். எங்கள் வார்த்தைகளில் பாசமும் பரிவும் எழட்டும். எங்கள் கண்களில் ஒருவருக்கொருவர் மரியாதை தெரிந்திட செய்யுங்கள். எங்கள் வீட்டின் கதவுகள் மேலே நம்பிக்கையும் அன்பும் பரிவும் என்ற வாசகங்கள் மழையாக விழட்டும். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மனதார புரிந்து கொள்ளட்டும். அவர்கள் இடையே உள்ள ஒவ்வொரு உரையாடலும் உணர்வும் செயலும் உமது திரு இருதயத்தை பிரதிபலிப்பதாக இருக்கட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பரிசாகவே காணட்டும். பிள்ளைகள் பெற்றோரின் அர்ப்பணிப்பை உணரட்டும்.
ஏழையையும் முதியவரையும் குறைவாக எண்ணாமல் அன்பும் மரியாதையையும் காட்டும் பண்பு வளரட்டும். தவறுகளை மன்னிக்கும் மனதுகளை பெற்றிடட்டும். காயங்களை மறக்கும் நினைவுகளும் அன்பை வளர்க்கும் நினைவுகளும் வேரூன்றட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆலயமாக மாறட்டும். அன்பின் ஆலயம், பரிவின் ஆலயம், நம்பிக்கையின் ஆலயம், அங்கே நீங்களும் வசிக்கட்டும். இந்த உலகின் ஒளியாய் வளர வேண்டும் என நம்பிக்கையுடன் வளர்க்கும் எங்கள் குழந்தைகள் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் அறிவிலும் நடத்தையிலும் இயேசுவை போல வளர வேண்டும். படிப்பில் கவனம், அறிவுத்திறன், நினைவாற்றல், நல்வழி நடத்தை இவையெல்லாம் அவர்களுள் வேரூன்றட்டும். மிகுந்த ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்புடன் அன்பும் மரியாதையும் கொண்ட ஒரு புனித வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும். பல்வேறு சூழ்நிலைகளால் கலைந்து போகும் மனங்களில் உமது திரு இருதயத்தின் வழியோடு தன்னம்பிக்கை மற்றும் எளிமையான விசுவாசம் வளரட்டும். தவறான பாதைகளை விட உண்மை, நேர்மை, இறை பயம் நிறைந்த பாதையில் நடக்க வேண்டிய அந்த ஆவிக்கான உறுதி தாரும். உமது ஆசீர்வாதத்தால் அவர்கள் உண்மையான சிறந்த தீர்மானங்களை எடுக்கும் கிருபை பெறட்டும். அவர்கள் வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கேற்ப சிந்தித்து செயல்படட்டும். வயதான பெற்றோர், பாட்டிகள், தாத்தாக்கள் அவர்கள் உடல்நிலை மெதுவாக வலிக்கும் போது உமது கருணை மிகு கரங்களை அவர்கள் மீது வைக்க வேண்டுகிறோம். அவர்கள் ஒருவராலும் மறுக்கப்படாமல், ஒதுக்கப்படாமல் அன்பும் மரியாதையும் வாய்ந்த உறவுகளால் சூழப்பட்டிருக்க வேண்டும். அவர்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நன்றி, அமைதி, இறை நம்பிக்கை நிறைந்ததாக அமையட்டும். இயேசுவே, ஒவ்வொரு தலைமுறையிலும் உமது திரு இருதயத்தின் மென்மையும் வலிமையும் நிலைத்திருக்கட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகட்டும். இளையோர் அழகான எதிர்காலம் கட்டிடட்டும். மூத்தோர் பரிபூரண அமைதியில் வாழ்ந்திடட்டும். அருளும் பாதுகாப்பும் பரிபூரண ஆசீர்வாதமும் உமது திரு இருதயத்தில் இருந்து அவர்கள் வாழ்வில் இடைவிடாது பொழியட்டும். அன்பே உருவான இயேசுவே, உமது திரு இருதயத்தின் கருணை குழியில் நிற்கின்றோம். பிள்ளை வரத்தை ஏங்கும் தம்பதிகளுக்காக இன்று உம்மிடம் கண்ணீரோடு மன்றாடுகின்றோம். அவர்கள் மனதை அறிந்து கண்ணீர் வடிக்கும் இருதயத்தில் ஒரு சிறு உயிரை அருளும். அந்த மகத்தான அருளை இன்றே வழங்கும். ஆண்டவரே, காத்திருப்பில் சோர்ந்து போன உள்ளங்களுக்கு வாழ்க்கையின் ஓரம் கொஞ்சம் சிரிப்பாய் மாறட்டும். அருள் நல்கும் குழந்தை வரம் அவர்களின் மடியில் விரைவில் கிடைக்கட்டும். கருணை உள்ள ஆண்டவரே, உம் திரு இருதயத்தில் கரை புரியாத இரக்கம் நிறைந்திருக்கின்றது. இப்போது அந்த இரக்கம் நோயால் வலிவுற்றிருக்கும் உம் மக்களை தொடட்டும். தசைகள் வலிக்க, மூச்சு மந்தமாக, உடல் வலியால் சுமையாய் விழுந்து கிடப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வலி தாங்க முடியாமல் அழுகிறார்கள். ஆண்டவரே, ஏன் இந்த வலி என்று அவர்களுக்காக இன்று முழு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம் திரு இருதயத்தின் கரங்களை அவர்கள் மீது நீட்டுங்கள். பார்க்க முடியாத அந்த நோயின் வேரை உமது அருள் அழிக்கட்டும். அவர்கள் துயர் வேதனைகளை சுமந்து உண்மையான பூரண நலனுக்கு வழி திறந்திடுங்கள். மருந்து, சிகிச்சை, பராமரிப்பு ஆகிய அனைத்திலும் உமது ஆசீர்வாதம் செயலில் இருக்கட்டும். உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அதிர்ச்சிகள், பயங்கள், மன அழுத்தம், தவறான சிந்தனைகள் இவை அனைத்திலும் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவே, அவர்களின் உள்ளங்களை தொடுங்கள். அவர்கள் எண்ணங்களை சுத்திகரியுங்கள். மனநலம் என்பது உடல் நலத்திற்கும் அடிப்படை என்பதை அறிந்து அவர்களுக்குள்
உமது அமைதியும் தெளிவும் உற்சாகமும் நிரம்பட்டும். புற்றுநோய், மூளை நோய், இதய நோய் போன்ற உயிருக்கு ஆபத்தான நோய்க்கு உள்ளானவர்களும் மருத்துவ முறையில் வாழ்க்கையின் முடிவான எல்லை வந்துவிட்டதென்று சொல்கிற நேரத்தில் கூட உம்மிடம் எல்லையில்லை என்பதை எம் மக்கள் காணட்டும். அவர்கள் உடலும் அனுபவிக்கட்டும். தங்களுடைய உயிரோடு பிணைக்கப்பட்ட ஓர் அரிய வாய்ப்பு போல நீர் நெருக்கமாக அவர்களிடம் இருத்தல் வேண்டும். பாதியில் தளர்ந்த நம்பிக்கைக்கு உமது திரு இருதயமே முழு பதிலாக மாறட்டும். நடக்க முடியாமல் இருக்கிறவர்கள், தூக்கம் இல்லாமல் சோர்ந்து போனவர்கள், தங்களை பற்றிய நம்பிக்கையை இழந்தவர்கள், அவர்களுக்கு உமது உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் மிக சிறந்த நிமிட ஜெபத்தையே உணர்த்தும் நேரமாகட்டும். ஒரு மெதுவான அன்பு தொடுதலால் கூட மிகவும் ஆழமான ஆறுதலை அனுபவிக்கிறார்கள் என்பதே உமது ஆவியின் வல்லமை. மருத்துவர்கள், செவிலியர்கள், பராமரிப்பாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நோயாளிகளை நிமிர்த்தும் இவர்கள் உமது கரங்களைப் போன்று செயல்படுவார்கள். அவர்களின் தூண்டிலில் இருக்கும் சக்தி உமது திரு இருதயத்தில் இருந்து வரட்டும். இன்று உமது திரு இருதயத்தில் இருக்கும் ஒரே ஒரு புனித சுவாசம் நோயாளிகளுக்கு பூரண நலனை வழங்கட்டும். அவர்கள் உடலும் மனமும் ஆவியும் சுத்தமான நலத்துடன் நம்பிக்கையோடும் வாழ்விற்கான புதிய தொடக்கத்தோடும் எழுந்து வரட்டும். கருணைமிக்க ஆண்டவரே, உமது திரு இருதயத்தின் அருகில் நம்பிக்கையோடும் சோர்வோடும் நிற்கின்றோம். எங்கள் வாழ்வின் முக்கிய கட்டங்களிலான வேலை, திருமணம், கடன் சுமைகள் போன்ற பரிசோதனைகளில் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். தகுதியுடன் படித்தும் முயற்சி செய்தும் வாய்ப்பு இல்லை என்பதற்கே நேர்காணல்களில் மறுக்கப்பட்ட பல்வேறு இளைஞர்கள் மற்றும் குடும்ப பொறுப்பாளிகள் இன்று உம்மிடம் வழியை கேட்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கவும், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தாரும். உமது திரு சித்தத்திலே வேலை வாய்ப்புகள் திறக்கப்படட்டும். அவர்களின் பணிவும் உழைப்பும் வீணாகாமல் உண்மையான ஒரு தரமான வேலை அவர்களுக்கு கிடைக்கட்டும். அதிக சுமையிலும் குறைந்த மதிப்பீட்டிலும் தாங்க முடியாத அழுத்தத்தில் வேலை செய்யும் அனைவருக்கும் உமது உள்ளத்தில் இருந்து வரும் அமைதியையும் ஞானத்தையும் தாரும். வேலை ஒரு சுமையாக அல்ல, இறைவனின் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பணியில் மன அமைதி, பாசமான சூழ்நிலை, நல்ல நடத்தை, அமைதியான உறவுகள் எல்லாம் வளரட்டும். அன்பார்ந்த ஆண்டவரே, உம் திரு இருதயத்தில் ஒளி இருக்கின்றது. எந்த இருளையும் வெல்லும் வல்லமை கொண்ட ஒளி. அந்த ஒளி இன்று எங்கள் வாழ்விலும் நாட்டிலும் மக்களிடமும் பரவ வேண்டி உம்மிடம் முழுமையான நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். பில்லி சூனியம், தீய ஆவிகள், மோசமான சக்திகள், கண்களில் தெரியாமல் ஆனால் வாழ்வில் உணர முடிகின்ற தீய சக்திகளால் பாதிக்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள். இல்லங்களில் அமைதியை அளிக்கின்றது, மனதில் நிம்மதி மங்குகின்றது, சரிவுகளில் சிக்கி விழுகிறார்கள். இயேசுவே, தீய ஆவிக்குரிய தாக்கங்கள் எங்கள் வாழ்க்கையை சிதைக்க முயல்கின்றன. உமது திரு இருதயத்தின் ஒளியில் அந்த இருளான சூனியம், பில்லி, சாபம் போன்ற சக்திகள் அமைதியாக அழிந்து போகட்டும். திருச்சட்டத்தின் வல்லமையால் எங்களுடைய வீடுகளும் வாழ்வும் பாதுகாப்படையட்டும். அருளோடு வலிமை தரும் உம் திருச்சிலுவை எங்களின் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் நிறைந்து இருளை அகற்றட்டும். இந்த நாட்டில் பலரும் துன்பப்படுகிறார்கள். பேதங்கள், வறுமை, வேலையின்மை, அரசியல் குழப்பங்கள், இந்த எம் மக்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். நீர் ஒரு ஆட்சி கொடுங்கள், அது நீதியும் தார்மீகமும் நிறைந்ததாக இருக்கட்டும். இயேசுவே, இந்த உலகம் எங்களுக்கு விடுபட்டது போல் தோன்றினாலும் உமது பரிசுத்த இரக்கம் எங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கட்டும். எங்கள் நாடும் மக்களும் எங்கள் எதிர்காலமும் உம்முடைய திரு இருதயத்தில் பாதுகாப்படையட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 3. நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 21ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் தேவ சித்தத்திற்கு அமைதலை கற்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுவதும் தமது பிதாவின் திரு சித்தத்திற்கு அமைந்து ஆண்டவருடைய சத்தம் இல்லாமல் இவ்வுலகத்தில் ஒன்றும் நடைபெறுகிறதில்லை என்றும், எல்லா ஜெபங்களும் சிறிதோ பெரிதோ அவருடைய மகிமைக்காகவும் ஆத்தும மீட்புக்காகவும் நடந்தேறுகிறதென்றும் அவருடைய அளவிட முடியாத அன்பு நிறைந்த இருதயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று
திவ்ய இரட்சகர் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். இயேசுவை சிலுவையில் அறைய கையளிக்க கூடாதென்றும் தடுக்க பிரயாசப்பட்ட புனித பேதுருவை திவ்ய இயேசு கண்டித்து, என் பிதாவினால் எனக்கு அளிக்கப்பட்ட பாத்திரத்தை நான் குடிக்க மாட்டேனா சுவாமி என்று திருவுளம் பற்றுகிறார். தமது பாடுகளின் போது தமது பிதாவை மகிமைப்படுத்தி அவருடைய விருப்பத்துக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார். என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று பேரொலியிடுகிறார். நமக்கு இவ்வுலகத்தில் நடக்கிறதெதுவும் தற்செயல் அல்ல, சர்வேஸ்வரனுடைய சம்மதத்தால் நடக்கிறது என்று விசுவாச பற்றுதலோடு நினைத்து விசுவசிக்க வேண்டியது. நன்மையான காரியங்களும் கெடுதலான காரியங்களும் வாழ்வும் சாவும் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. மழை அல்லது வறட்சி, சௌக்கியம் அசௌக்கியம், செல்வம் தரித்திரம், சகலமும் நம்முடைய ஆண்டவரிடம் இருந்து வருகிறது. நமக்கு வரும் சகல சோதனைகள், சிலுவைகள், துன்ப வருத்தங்கள், இன்னும் அவதூறு, பற்பல வேதனைகள் எல்லாம் ஆண்டவருடைய உத்தரவால் நடக்கிறது. குற்றவாளிகளை அவர் தண்டிக்கிறார் என்பதற்கு யாதொரு சந்தேகமும் இல்லை. வேத கட்டளைகளை யூதர்கள் மீறினதற்கு ஆக்கினையாக அவர்களை பிலிஸ்தியர்களும் அசீசியர்களும் எதிர்த்து சண்டை செய்து அவர்களுடைய வீட்டையும் பட்டணங்களையும் சுட்டெரித்து வெறுமையாக்கி அவர்களில் பலரையும் கொல்லும்படி சர்வேஸ்வரன் உடனே உத்தரவளித்தார். தம்மால் அன்பு செய்யப்பட்ட ஜனங்கள் அக்கிரம பாதையில் பிரவேசியாதபடி தடுத்து உண்மையான தேவ ஊழியத்துக்கு வரும்படி அவர் எடுத்த முயற்சி இதுவே. இந்த முயற்சி அவர்கள் பேரில் அவர் வைத்த இரக்கத்துக்கும் அன்புக்கும் எடுத்துக்காட்டு என்பதற்கு சந்தேகமில்லை. தூயவரான யோபு என்பவருடைய சொத்துகள் எல்லாம் திடீரென்று அழிந்த மாத்திரத்தில் அவர் தம்முடைய விரோதிகள் என்கிலும் அல்லது பசாசை என்கிலும் குற்றம் சாட்டவில்லை. உடனே ஆண்டவரை நோக்கி தமது கண்களை உயர்த்தி ஆண்டவர் அறிவித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப்பட கடவது என்றார். அப்படியே நாமும் செல்வாக்கோ தரித்திரமோ சௌக்கியமோ அசௌக்கியமோ அனுகூலமோ பிரதிகூலமோ எல்லாம் சர்வேஸ்வரன் நம்முடைய நன்மைக்காக வரவிடுகிறார் என்றும் நமது ஆத்தும மீட்புக்கு மிகவும் பிரயோஜனமானவை என்றும் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் திரு இருதயத்துக்கு மிகவும் நன்றியறிந்திருப்போமாக. இப்போது மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கும் பல ஆத்துமாக்கள் அனுகூலமடைந்திருக்கிறார்கள். புனித கூரேதார்ஸ் இது காரியத்தில் சொல்லுகிறது என்னவென்றால், தமது நண்பர்களுக்கு இயேசு கொடுக்கிற கொடை சிலுவையே. அது யாரிடத்தில் இருந்து வருகிறது என்று நாம் பார்க்க கூடாது. நம்முடைய அன்பை ஆண்டவருக்கு நாம் காண்பித்து நித்திய மோட்ச சம்பாவனையை அடைவதற்கு ஏற்ற வழியாக அதை ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறார். இயேசுவின் திரு இருதய பக்தியை பரவ செய்ய வெகு உதவியான சில வழிகளை புனித மார்க்ரீத் மரியம்மாள் 1688 வருஷம் பாப்பானவரிடம் கேட்டபோது அவர் உத்தரவு கொடாததினால் புனிதை மிகவும் துன்பப்பட்டார். அச்சமயம் ஆண்டவர் அவளுக்கு தம்மை காண்பித்து, மகளே கவலைப்படாதே, நீ கேட்டது நடைபெறாதது நம்முடைய மகிமைக்காகத்தான். தற்சமயம் வெளிப்படையான வழிபாடுகள் இல்லாமல் ஆத்துமாக்கள் நம்மை அன்பு செய்வது ஆவலுள்ளவைகளாயிருக்கின்றன. ஆனால் இந்த ஆவல் சீக்கிரம் தணிந்து போகும். அப்போது இருதயங்களில் அன்பு சுடர்விடும்படி நீ கேட்ட சுதந்திரங்கள் மாத்திரமல்ல, அவைகளிலும் பெரியவைகளை பாப்பாண்டவர் வழியாய் உனக்கு கிடைக்க தயை புரிவோம் என்றார். தேவ சித்தத்துக்கு அமைதல் என்னும் புண்ணியத்தை போல் நமது ஆண்டவருக்கு பிரியமானது வேறொன்றுமில்லை. ரோமாபுரி இயேசு சபை மடத்தில் செலஸ்தினி என்ற துறவி ஒருவர் வியாதிப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தார். வைத்தியர் அவர் கூடிய சீக்கிரம் இறந்து போவார் என்று தீர்மானித்தார். இன்று நாம் கொண்டாடுகிற பெரிய புனிதர் ஞான பிரகாசியார் துறவிக்கு தம்மை காண்பித்து, பிரிய சகோதரரே, உமக்கு குணம் பெற ஆசையா?
அல்லது சாக பிரியமா என துறவி கேட்டார். தேவ சித்தமே எனக்கு பிரியம் என்றார் புனிதர். புன்னகை கொண்டு மிகுந்த பட்சத்தோடு, தேவ சித்தம் தவிர வேறோர் ஆசையும் உமக்கில்லாததாக நீர் சொன்னது நமது ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாயிருக்கிறதென்றால், நீ திரும்பவும் வாழ்ந்து அவருடைய திரு இருதய பக்தியை நிவிர்த்தி செய்ய உழைக்கும்படியாய் அவர் உமக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார். ஒரு துறவற சகோதரிக்கு முழுதும் கண் தெரியாமல் போய்விட்டது. யாராகிலும் தன் மேல் பரிதாபப்படுகிறதாக கண்டால் என் மேல் பரிதாபப்படாதீர்கள். உலக காரியங்களையும் பிரகாசத்தையும் நான் பார்ப்பதினால் எனக்கு உண்டாகும் சந்தோஷத்தை நமது ஆண்டவர் எடுத்து கொண்டதற்கு காரணம், என்னுடைய கண்கள் மோட்சத்தில் அவருடைய திரு இருதயத்தின் தெய்வீக ஜோடி வடிவை கண்டு களிக்கும் படியாகவே அன்றி மற்றபடி அல்ல. தவிர இவ்வுலகத்தில் ஒரே ஒரு பொல்லாப்புண்டு, அது பாவம். சிலுவைகளும் துன்பங்களும் தேவ ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள், அவைகள் பாக்கியமே ஒழிய பொல்லாப்பல்ல என்று மறுமொழி சொல்வாள். இயேசுவின் திரு இருதய பக்தியை துறவற வாசிகளிடத்திலும் இல்லற வாசிகளிடத்திலும் வளர செய்ய தமது வாழ்நாள் எல்லாம் உழைத்த இயேசு சபை ருசின் குரு சாகும் படுக்கையில் இருக்கும்போது, இயேசுவின் திரு இருதயம் அனுபவித்த வேதனைகளோடு நாம் படும் வேதனைகளையும் ஒன்றுபடுத்தி அவைகளை நமது சம்பாவனையாக மாற்றுகிறது எவ்வளவு இன்பமானது என்று அடிக்கடி அவர் சொல்லுகிற சப்தம் மற்றவர்கள் காதில் விழும். அவர் அனுபவித்த பயங்கரமான வேதனை வெகு உக்கிரமாயும் சகிக்க கூடாததாயும் இருக்கும்போது, தமது திரு இருதயத்தை காட்டும் பாவனையாக அவருக்கு முன்னால் இருந்த திவ்ய இரட்சகருடைய படத்தை பார்ப்பார். எல்லா வேதனைகளையும் மறந்தவராய் சாது அமெரிக்கையோடு புன்னகை கொள்வார். அவர் புத்தி சற்று இழந்தவராக தெரிந்த அந்த நேரத்திலும் இயேசுவின் திரு இருதயம் என்கிற நாமத்தை சொன்னாலே போதும், உடனே அன்பு பற்றுதலோடு இனிய நாமத்தை உச்சரிப்பார். தாம் முழுவதும் புத்தி சுயாதீனம் இழந்த சில சமயங்களில் இயேசுவின் திரு இருதயத்தில் கண்டடையும் அருட்கொடைகளை கிறிஸ்தவர்கள் நன்றாய் கண்டுபிடிக்க செய்வதற்கு உதவியான புது வழிகளையும் சுதந்திரத்தையும் பாப்பானவரிடம் கெஞ்சி கேட்கும்படி ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே படுக்கையை விட்டு எழுந்திருக்க பிரயாசைப்படுவார். கடைசியாய் தனது கண்கள் ஆண்டவருடைய திரு இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே சமாதான ஐக்கியமாய் மரித்தார். நாமும் தேவ சித்தத்துக்கு முழுவதும் அமைந்த மனதோடு இயேசுவின் திரு இருதய சகலத்தையும் ஏற்றுக்கொள்வோமாக. நமது உத்தமத்தனம் தேவ சித்தத்துக்கு அமைந்து நடத்தலிலேதான் அடங்கியிருக்கிறது. அப்போதுதான் ஒரு பாசமுள்ள அரசனை போல் நமது ஆண்டவர் நமது ஆத்துமத்தில் அரசாழ்வார். சகலத்திலும் ஆண்டவருடைய திருக்கரத்தையும் இதயத்தையும் காண்போமாகில், சோதனைகள் நடுவிலும் வேதனைகள் நடுவிலும் நம்முடைய இருதயம் அமைதியாயிருக்கும். வரலாறு: பாஜி பட்டணத்து புனித மதலேன் அம்மாள் ஓர் நாள் பரவசத்தில் இருக்கும்போது புனித ஞான பிரகாசியார் மோட்சத்தில் அனுபவிக்கிற மகிமை பிரதாபத்தை காண பாக்கியம் பெற்றாள். அவள் கண்டதை விவரித்து சொல்ல அவளுக்கு வார்த்தை வராததினால், என்ன மகிமை என்ன மகிமை என்கிற இந்த இரு வார்த்தைகளையே உச்சரித்து, ஞான பிரகாசியார் மோட்சத்தில் இவ்வளவு மேலான மகிமை பாக்கியம் அனுபவிக்க காரணம், அவர் உயிரோடு இருந்த காலத்தில் மனவல்லிய ஜெபத்தாலும் தேவ அன்பு முயற்சிகளாலும் இயேசுவின் திரு இருதயத்தில் வாழ்ந்து வந்ததே என்றாள். புனித மார்க்ரீத் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம். தாபோர் மலையில் இயேசு கிறிஸ்து நாதரிடத்தில் விளங்கிய அன்பு கல்வாரி மலை வேதனைகளில் குறைந்து போகவில்லை. நமக்கு வரும் சகலத்துக்கும் சர்வேஸ்வரனை புகழ்வோமாக. ஆண்டவருடைய சித்தம் சகலத்திலும் நிறைவேற கடவது. சர்வேஸ்வரனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து
அனுகூலமான நேரத்திலும் பிரதிகூலமான நேரத்திலும் சமமாய் அவருக்கு நன்றியறிந்திருக்க கடவோம். நாம் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து செய்கிற சகலத்திலும் சர்வேஸ்வரன் அதிக பிரியப்படுகிறார். மனவல்லிய ஜெபம். தேவ நற்கருணையில் இருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களிடத்தில் விசுவாசம், நம்பிக்கை, தேவ அன்பை அதிகரித்தருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும், எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும், தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும், சாந்தம் அமைதியாலும், அளவற்ற பரிவாலும், பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயங்களில் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தில் நின்று அல்லாமல் வேறே யாரிடத்து நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பி இருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல.
தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைந்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்களின் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடனும் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.